வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. இப்போது எழுத்தாளர் ரோஸ்லின் பேகம் அவர்களின் முத்தத்தின் காயம் நாவலின் தொடர்ச்சியை காணலாம். காயம் பகுதி 6. முடியாது மாது, நீ அங்கதான் இருக்கணும். சாலையை கடக்க அவளின் கையை பிடித்தான். இவள் உதறி விட்டு நடந்தாள். அவன் கடந்த பின் கடந்தாள். கோவத்துடன் ஏதும் பேசாமல் அவனிடம் இருந்து தள்ளியே நடந்து வந்தாள். காலையில் இருந்து நடந்ததால் கால் வலிக்க ஆரம்பித்தது. அதை அவனிடம் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள். அவளின் தவிப்பை புரிந்து கொண்டவன் டாக்ஸி புக் பண்ணான். டாக்ஸி வரவும் அவன் பின்னால் அமர இவள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அவள் செய்வதை பார்த்து அவனுக்கு கோபம் வரவில்லை, மாறாக சிரிப்புதான் வந்தது. கார் கண்ணாடி வழியே அவனை முறைத்துவிட்டு சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் மாது. அசதியில் உறங்கியும் விட்டாள். அட தூங்குனா பரவாயில்ல, டிரைவர் மேல சாஞ்சுக்கிட்டு அவரையும் கார் ஓட்ட விடாம தொல்லை பண்ணுனா. டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் தலையை சீட்டில் சாய்த்து வீராவை பாவமாக பார்த்து வைத்தார். அவன் டிரைவரை பின்னால் வரும்படி கூறிவிட்டு அவன் இயக்கினான். இந்த முறை மாது அவன் தோளில் சாய அவன் மனது படபடவென்று அடித்து கொண்டது. அவன் தோள் அவளுக்கு தூங்க வசதியாக இருக்க அவன் கைகளுக்குள் அவள் கையை விட்டு கையை பிடித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். அவ்வளோதான் நம்ம வீரா, அவன் தேவதை அவன் தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. வேறென்ன வேண்டும் அவனுக்கு? அவள் நெற்றியில் முத்தம் ஒன்றை வைத்து வண்டியில் கவனம் செலுத்தினான். இது இவனின் 2வது முத்தம், காதல் நிறைந்த முத்தம். முதல் முத்தம் அவளுக்கு தெரிந்திருந்தும் ரசிக்கும்படியாகவா இருந்தது? இப்போது அவள் இப்படி. அவன் நிலையை நினைத்து அவனே வருந்தி கொண்டான். அவள் தூக்கத்தில் நெளிய அவன் தலைமேல் இவன் தலை சாத்தான். டிரைவர் மைண்ட் வாய்ஸ், என்னடா நடக்குதுங்க? அப்பார்ட்மெண்ட் வரவே வண்டியை நிறுத்தி அவளை எழுப்பினான். அருகில் இவன் இருப்பதை பார்த்தவள் வேகமாக இறங்கி அப்பார்ட்மெண்ட் நோக்கி சென்றாள். அவளை பார்த்து சிரித்துவிட்டு டிரைவருக்கு பணம் கொடுத்துவிட்டு சென்றான். இவனுக்கு முன்னாடி சென்று என்ன பிரயோஜனம்? சாவி இவனிடம்தான் உள்ளது. படியில் அமர்ந்திருந்தால் அவனை முறைத்தபடி. அவன் சாப்பாடு வாங்கி கொண்டு லேட்டாகத்தான் வந்தான். அவன் கதவை திறக்க இடித்து தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். மாதோ, சாப்பிட்டு தூங்கு. எனக்கு வேண்டாம். சாப்பாடு என்றதும் ஓடி வருவாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். பசிச்சா வந்து சாப்பிடுவா. அவனும் சோபாவில் சரிந்தான். விடியல் காலை. வண்டி சத்தங்கள் கேட்டு கண்முழித்து பார்த்தாள் மாது. அரைக்கதவை திறந்துவிட்டு வெளியே வந்து பார்க்க அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் பேக் செய்யப்பட்டிருந்தது. 2 ஆட்கள் வந்து தூக்கி கொண்டு சென்றார்கள். யார் இவனுங்கெல்லாம்? வீரா கடன் ஏதும் வாங்கி வச்சிட்டானா? பொருளெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஹலோ நில்லுங்க. ஹலோ ஹலோ. இவன் வேற எங்க போய் தொலைச்சானோ? வீரா! வீடு முழுக்க அவனை தேடினாள். அவன் இல்லை. அவனோ வேறு மாதிரி வீட்டுக்குள் நுழைந்தான். அவனை பார்த்தவள் சொக்கி பேச்சற்று நின்றாள். எப்போதும் போல இல்லாமல் புது உடை அணிந்து ஷேவ் பண்ணி அழகின் மகன் போல காட்சியளித்தான். மாதுக்குட்டி, இன்னும் கிளம்பாம என்ன பண்ற? நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? குளிச்சுட்டு வா போ. நம்ம காதல சரியாதான் விழுந்துச்சா? இன்னும் என்ன வேடிக்கை? போடி. அவளை அறைக்குள் தள்ள துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள். அடங்காரி! அடம்பிடிச்சே மயக்கிட்டா. வீரா, இன்னைக்கு எப்படியாச்சோ அவகிட்ட உண்மையை சொல்லிடுற என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். இருவரும் புது வீட்டுக்கு சென்று பால் காய்ச்சினார்கள். பால் பொங்கி வர இவள் திரும்ப கையை சுட்டுக்கொள்வாள் என்று அவனே கவனித்து கொண்டான். அந்த பாட்டி இவர்களுக்கு ஆசி வழங்கி பால் குடித்துவிட்டு மாதுவிடம் பேசிவிட்டு சென்றார். பிறகு இருவரும் சேர்ந்து அவர்களுக்கு பிடித்தது போல அவர்களின் பொருட்களை வைத்துக் கொண்டார்கள். மாலை நேரம் நெருங்கவே அவளை அருகில் உள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்றான் வீரா. கோவில் வந்த சந்தோஷத்தில் இன்னும் துள்ளி குதித்தாள் மாது. அவன் ஒரு திண்டில் அமர்ந்து கொள்ள அவள் மட்டும் இறைவனை வணங்கிவிட்டு அவன் அருகில் வந்தாள். திருநீர் வைத்து விட்டாள். அதை வைக்கும்போது அவளுக்குள் பழைய நினைவுகள் தோன்றியது. இதை வைக்க வந்துதானே இப்போ இவனுடன் சுத்தி கொண்டிருக்கிறோம் என்று. அதே நினைவுதான் அவனுக்கும் வர அவன் சிநேகமாக புன்னகைத்தான். மாது, என்கிட்ட சண்டை போடாம இருக்க 2 காரணம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று உன் மாமா, இன்னொன்று என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. சொல்றே வீரா, ஆனா இப்போ இல்லை. உன்கிட்ட என்று அவன் ஆரம்பிக்க அவளே பேச்சை தொடர்ந்தாள். ஆமா, நேற்று தாவணி கட்ட வேண்டாம்னு சொன்னேன், இப்போ எதுக்கு கட்டிட்டு வர சொன்ன? அவனை பேச விடாமல் அடுத்த கேள்வியை முன்வைத்தாள். நேற்று நான் பண்ணது முட்டாள்தனம், அதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சுது. இது உனக்கு பிடிச்ச விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் தாவணி கட்டினா வேற மாதிரி, இங்கே வேற மாதிரி. உன்னை மற்றவங்க தப்பா பார்த்தது எனக்கு பிடிக்கல. நான் உன் கூட இருந்தும் பார்த்தவங்களை விட்டுட்டு உன்னை மாற்ற நினைச்சேன். அது என்னோட தப்பு. பல ஆளுங்க இப்படிதான் தப்பு பண்றவங்களை விட்டுட்டு பொண்ணுங்களை குத்த சொல்றோம். அதை நேற்று நைட்டு தாண்டி உணர்ந்தேன். இனி நீ தாவணி கட்டு மாது குட்டி. உன்னை எவன் தப்பா பார்க்கறான்னு நான் பார்க்கறேன். வாரே வா. கைத்தட்டி விசிலடித்தாள் மாது. என் தோழன் இருக்கும்போது எவன் என்னை தப்பா பார்ப்பான் என்று அவன் தோள் மேல் கை போட்டு கொண்டாள்.
இதுவரை வீரா முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி அவளின் தோழன் என்ற வார்த்தையில் கரைந்து ஓடியது. அவன் சொல்ல வந்த காதலையும் அவனுள் புதைத்தான். இருந்தாலும் அவன் சோகத்தை காட்டிக்கொள்ளாமல் அவளின் சந்தோஷத்தில் பங்கு கொண்டான். மது, நான் நாளைக்கு வேலைக்கு போகணும். உனக்கு தனியா இருக்க பயமா இருந்தா பாட்டி கூட இரு. எது, நீ வேலைக்கெல்லாம் போவியா? நக்கலாக கேட்டாள். ஒரு பேச்சுக்கு ரவுடின்னு சொன்னா உண்மையான ரவுடியாவே மாத்திருவா போலையே. உனக்காக தாண்டி 4 நாள் லீவ் போட்டிருந்தேன். சார், அப்படி என்ன வேலைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் பதிலுக்கு புன்னகை மட்டும் தந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். காலை விடியல் காலை எழுந்து கிளம்பிக் கொண்டிருந்தான். விரைவில் இவர்களை நோக்கி வர கொட்டாவி விட்டுக்கொண்டே எழுந்திருத்தாள். வீராவின் புதிய தோற்றத்தை பார்த்தவள் சிலை போல் உறைந்து நின்றாள். ஹலோ, யாருங்க நீங்க? டாக்டர் ஒருவர் கண்ணாடி பார்த்து தலைவாரி கொண்டிருக்க, ஹலோ பாட்டிமா, பாட்டிமா வீடு கீழே இருக்கு, கீழே போங்க, மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருக்க அவன் கேசத்தை சரி செய்தபடி அவள் புறம் திரும்ப ஆச்சரியத்தில் கண்கள் விரிய நின்றாள். அந்த நேரத்திலும் மாதுவின் குண்டுவிழிகளை ரசித்தான் நம் வீரா. வந்த அதிர்ச்சியில் அவள் மயங்கி சரிய அவன் அவளை தாங்கி பிடித்து சோபாவில் சரிந்தான். மாதுக்குட்டி, என்னாச்சு? அவன் பதறிக்கொண்டு அவன் கன்னத்தை தட்ட அவள் முழிக்கவில்லை. பின்பு தண்ணீர் அடித்து வந்து தெளித்தான். அடைச்ச, நீ உண்மையான டாக்டர் மாதிரி இல்லையா? எல்லார் மாதிரி சும்மா தண்ணி எடுத்து தெளிக்கிற? அவள் அசராமல் எழுந்து அமர்ந்தாள். அப்போதுதான் அவள் நடித்திருக்கிறாள் என்று தெரியவர மொத்த தண்ணீரையும் அவள் தலைமேல் ஊற்றிவிட்டு சென்றான் வீரா. அடங்கொப்ப மவனே, எவ்வளவு தைரியம் இருந்தா? நில்லடா முதல்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மலையை தண்ணி ஊத்துவ? தாவணியை ஏத்தி சொருகி சண்டைக்கு சென்றாள். நீ குளிக்க மாட்டடி, அதான் நானே குளிக்க வச்சேன். அவன் வாசல் வரை சென்று கத்திக்கொண்டே சென்றான். ஐயோ, மானத்தை வாங்குறானே. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இவன் சொன்னது யாருக்கு புரிய போகுது? திரும்ப தூங்குவோம். அவள் தூங்க போக பாட்டிமா வாசலில் நின்று இவளையும் செல்லும் அவனையும் பார்த்துவிட்டு சிரித்தார். அவளுக்குத்தான் ஒரே வெக்கமாக போயிடுத்து. பாட்டி கிட்ட பேசிட்டு பசிக்கவே சமைக்க சென்றாள். சரியான நேரத்தில் அவளுக்கு மெசேஜ் வந்தது வீராவிடமிருந்து. குள்ளச்சி, சமைக்கிறன்னு கையை சுட்டுக்காத, நான் சமைச்சு வச்சுட்டேன்டி. ஹை, ரொம்ப நல்ல பையன். இருந்தாலும் இந்த ரவுடி பையன் டாக்டரா? எப்படி எளிமையா சுத்துறான்? ஒருவேளை அந்த டாக்டரா இருப்பானோ? அவள் மூளை கேவலமாக யோசனை செய்தது. வீரா எலும்பு முறிவு மருத்துவன். அவனுக்கு என்று யாரும் கிடையாது. அவனிடம் காசு கொட்டி கிடந்தாலும் அதை தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டான். ஏன், அவன் தேவைக்கே செலவு பண்ண மாட்டான். ஒரு பைக் கூட அவனுக்கு கிடையாது. இப்படியே இவர்களுக்குள் சண்டை, நட்பு, புரிதல், ஊர் சுத்துவது என்று 11 மாதங்கள் ஓடியது. இன்னும் சில நாட்கள் சென்றால் 1 வருடம் ஆகிவிடும். ஒருவரை பற்றி ஒருவர் அளவுக்கு அதிகமாகவே தெரிந்து கொண்டார்கள். முதலில் இவளிடம் பேசுவது போல நினைத்து டைரி எழுதுபவன் இன்றும் அதைதான் செய்கிறான். அவளிடம் இன்னும் அவனால் காதலை கூற முடியவில்லை. எப்போதும் போல் விடியல் இவர்களுக்குள் அட்டகாசமாக விடிந்தது. வீட்டில் ரவுடி பேபி பாட்டுக்கு சவுண்டு வைத்துக்கொண்டு மாது ஆடிக்கொண்டிருந்தாள். பாட்டியையும் உடன் சேர்த்து கொண்டாள். இவர்கள் அடிக்கும் லூட்டியில் சண்டை கூட தூங்க முடியாமல் எழுந்திருத்து ஹாலுக்கு வந்தான் வீரா. அவன் டிவி ஆஃப் செய்ய இவள் கோபமாக திரும்பி பார்க்க வீரா அவளை முறைத்து கொண்டு நின்றான். வீரா, நான் இல்ல, இந்த பாட்டி தான். அவள் பாட்டியை கை காட்ட அவன் இவள் மேல் இருந்து விழிகளை அகற்றவே இல்லை. அவள் திரும்பி பார்க்க பாட்டி எப்போதோ சென்று விட்டார். கோர்த்து விட்டுட்டியே கிழவி. வசமாக மாட்டிக்கொண்டவள் ஏதும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். உன் சேட்டை அதிகமாயிருச்சு மாது. உன்னை கேட்க யாரும் இல்லை தானே இப்படி பண்ற? உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஓஹோ, யாரை கூப்பிட போற? இந்த மாதுவெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் கெத்தாக நிற்க வாசல் நோக்கி சென்ற வீராவுடன் வந்தவர்களை கண்டு இதுவரை இருந்த உணர்வு மொத்தமும் அடிந்து போனது. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. இதற்கு மேல் நிற்க முடியாமல் ஓடி அணைத்து கொண்டாள் அவனின் மாமனை. அப்போ உன் மாமா சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா மது? வீரா சமயம் பார்த்து கோர்த்து விட அவள் அவனை கண்களால் முறைத்து விட்டு மாமா பக்கம் திரும்பினாள். மாமா மேல கோமாடா தேவிமா? ஆமா, நீ ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல? ஒரு ஃபோன் போட்டு கூட பேசல. அவன் ஏதோ கூற வர, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வீரா சொன்னா மாமா. தங்கச்சி பேச விடலையா? பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா போதும். அவள் எப்படி இருக்கா? தாத்தா, சித்தி, சித்தப்பா எப்படி இருக்காங்க? இப்போ எப்படி வந்த நீ? நீ வந்தது தெரிஞ்சா மறுபடியும் உங்கள்கிட்ட சண்டை போடுவாளா? ஹே குள்ளச்சி, உன் மாமன் தானே, எங்கேயும் போக மாட்டான். அவனை உள்ள வர விடு. ஷோ, அவள் சலித்து கொண்டு தலையில் அடித்து கொண்டாள். மாமா உள்ளவா. வீரா அவள் கூற வாயெடுக்கும் முன்பே, நீ பேசிட்டு, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். அவளும் புன்னகைத்தாள். இவர்களின் செல்ல பெயரையும் இவர்கள் புரிதலையும் நிரஞ்சன் காணத் தவறவில்லை. தண்ணீர் எடுத்து கொடுக்க அவன் வாங்கி குடித்தான். மாமாவை மன்னிச்சிரு தேவி குட்டி, உன்னை அடிச்சிட்டேன்டா. ஐயோ மாமா, நீ தானே அடிச்ச, என் நல்லதுக்குத்தானே பண்ண. இப்போ சித்தி சித்தப்பா சரியாகிட்டாங்களா? அந்த ஜென்மங்கள் திருந்தாது. இப்போ நம்ம வீட்டில் அவங்க இல்லை, ஊர் எல்லையில உன் சித்தியோட வீட்டில் இருக்காங்க. பாவம் தங்கச்சி, அவள் கஷ்டப்பட மாட்டாளா? ஏன் மாமா இப்படி பண்ண? அட நீ வேற, அவங்கள வீட்டை விட்டு துரத்துனதே அவதான். அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளை நான் மாற்றிட்டேன். அவள் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. சொத்து மேலெல்லாம் அவளுக்கு ஆசை இல்லை. அவள் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கூட சொன்னான்.
அவன் கூற தயங்கி தயங்கி அவள் தங்கையும் வீட்டுக்குள்ளே வந்தாள். பின்னால் மாதுவின் தாத்தாவும் வந்தார். தாத்தாவை பார்த்த சந்தோஷத்தில் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் மாது. தங்கையும் மன்னித்து விட்டாள். வேறென்ன வேண்டும் இவளுக்கு? இதில் பால் பாக்கெட் வாங்க போனவன் ஞாபகம் வர அவள் வாசலை பார்க்க அவன் டிவியை போட்டுவிட்டு டீயை போட்டும் எடுத்துக்கொண்டு வந்தான். நீ ஏன் வீரா டீ போட்ட? எதுக்கு? நீ கையை சுட்டுக்கவா? அமைதியா எல்லார்கிட்டையும் பேசு, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து அவன் சாப்பாடு வேலைகள் பார்த்து கொண்டிருந்தான். எப்படி இருந்த வீரா தெரியுமா? கிச்சன் பக்கமே போக மாட்டான். இன்று இவள் காயம் கொள்ளுவாள் என்று அவன் சமைக்கிறானே என்று நினைத்தான் நிரஞ்சன். தம்பி, உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டோம், எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் நீங்க செஞ்சதுக்கு ஈடாகாது என்றார் தாத்தா. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அம்மாடி, உன்கிட்ட நல்ல சங்கதி சொல்லணும்டா. சொல்லுங்க தாத்தா. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோண்டா. நம்ம ஊருக்கு போனது கல்யாணம். மாப்பிள்ளை பேரு ரகு, இன்ஜினியர் மாப்பிள்ளை. இதான் அவர் போட்டோ என்று போட்டோவை நீட்டினார். அங்கிருக்கும் இருவர் தலையிலும் இடியை இறக்கினார் அந்த பெரிய மனுஷன். அதனுடன் அவளையும் சேர்த்து ஊருக்கு அழைத்துச் செல்ல போவதாக கூறினார்கள். காயம் தொடரும். இந்த முத்தத்தின் காயம் மறைந்து விடுமா? வீரா மாதுரியிடம் காதலை சொல்லாமலே பிரிந்து விடுவானா? இறுதி பகுதியில் பார்க்கலாம். இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.